மக்களிடவருக்கு வணக்கம். ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசின பேச்சு இருக்கு பாருங்க, ருத்ர தாண்டவங்க. அப்படி பேசியிருக்காரு, இப்படி பேசியிருக்காரு. இப்படி ஆன்லைன் முழுவதும் போடுறவன்ட்ட என்னடா பேசியிருக்காருன்னு என்னன்னே தெரியாது. எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு முதல் உரை ஆகா பட்டையை கிளப்பிட்டாரு. இப்படி நீங்க உட்கார்ந்துட்டு விளம்பரம் பண்ணியிருக்கானுங்க. என்னடா பேசியிருக்காரு அப்படின்னு போய் பார்லிமெண்ட்டுடைய கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச்சை மட்டும் எடுத்து முழுமையாக கேட்டேன். அதை முழுமையாக கேட்டதில் எனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் இத்தனை முறை எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு, பார்லிமெண்ட்டுடைய நடவடிக்கைகள் என்னன்னு தெரியும். அப்போ அங்கே எப்படியான விஷயங்களை எடுத்து முன் வச்சு பேச வேண்டியது அவசியம்னு அவருக்கு தெரியும். அதையெல்லாம் மறந்துட்டு நம்ம தமிழ் சினிமாக்களை பார்த்துருக்கீங்க இல்லையா, ஃபுல்லும் வசனம், அவர் இஷ்டத்துக்கு வசனம் பேசியிருக்காரு. அதை இவங்க ஆகா ஓகோன்னு பாராட்டுறாங்க. அவர் ஒட்டுமொத்த உரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நானே சொல்றேன். எடுத்துக்காட்டுக்கு மணிப்பூர் விவகாரத்தை எடுக்கிறாரு. நான் மணிப்பூர் அடுத்து வரேன், ஏன்னா அது முக்கியமான விவகாரம், அவர் எடுக்கிறதுலேயே மிக முக்கியமான விவகாரம். முதலாவது எந்த விவகாரத்துக்குள்ள வர விரும்புறேன் அப்படின்னா, சிறுபான்மையின மக்கள் வந்துட்டீங்களா, வேற வேலையே கிடையாது, நமக்கு ஓட்டு போட்டது யாரு, இப்படி பயமுறுத்தியே வாழ்க்கை நடத்துறது. சிறுபான்மையின மக்கள் முக்கியமாக கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே பய உணர்வோட வாழக்கூடிய சூழலை பாஜக அரசு உருவாக்கி இருக்கு. இப்படியே இவங்களே புலி வருது கதையா இந்த 10 வருஷமா கத்திட்டு இருக்கானுங்க. அப்படி என்ன காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில் நடந்த கலவரங்கள், அந்த கலவரங்களோட மோசமான கலவரங்கள் இப்ப இந்த 10 வருஷத்துல நடந்துச்சு. அப்படி எடுத்து பேசணுமா இல்லையா? சும்மா வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. உண்மையிலேயே பயத்தோட சில பேர் வாழ்றாங்க. அவங்க யாருன்னா 2015 ஒரு சின்ன சட்ட திருத்தத்தை உருவாக்குனாரு நரேந்திர மோடி அவர்கள். என்ன உருவாக்குனாரு? ஏன்னா வெளிநாடுல இருந்து நிதி வாங்குறீங்களே, அதுக்கு தான் செலவழிக்கிறீங்களா? கண் தெரியாத குழந்தைகளுக்கு வாங்குறேன், இங்கிட்டு விதவைகளுக்காக வாங்குறேன், அந்தபடி ஏழை எளிய மக்களுக்காக வாங்குறேன், ஊர்ல இருந்து 1000 கோடியா வாங்குறாங்க. வாங்கி என்னடா பண்றீங்க, அதுக்கு தான் செலவழிக்கிறீங்களான்னு கேட்டார். கேட்ட ஒரு வருஷத்துல 12,000 NGO இழுத்து மூடிட்டான். அப்ப ஊருக்குள்ள தொண்டு நிறுவனம் தெரியும் ஃபுல்லா என்ன வேலை வாங்குறேன், ஒன்னு மதம் மாத்திர வேலை, இல்ல நாட்டுக்குள்ள ஏதோ கலவரம் பண்ற வேலை. இந்த வேலை தான் பாதுக்கு தீராங்க. கேட்டதுமே இழுத்து மூடிட்டு ஓடிவிட்டாங்க. 1000க்கும் மேற்பட்ட NGO லைசன்ஸ், அது முக்கியமாக வெளிநாடுல நிதி வரக்கூடிய அந்த லைசன்ஸை மத்திய அரசே கேன்சல் பண்ணிருக்கு. இவங்க எல்லா பேருமே பயத்தோட இப்ப வாழ்றாங்க. ஏன்னா வெளிநாடுல இருந்து காசு வரல, இவங்களுக்கு முழு நேர வேலையே வெளிநாடுல இருந்து காசை வாங்கிட்டு இங்க ஏதாவது குட்டிக்காட்டா பண்றது, வெளிநாடுல இருந்து காசு வாங்கிட்டு இங்க மதம் மாத்துறது. அந்த கூட்டத்துக்கு தான் பயமா இருக்கே ஒழிய, எங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் பயத்தோட வாழ்றதுக்கான சூழலை உருவாக்குனாங்க? எங்க சொல்லு பார்ப்போம், எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பயத்தோட வாழ்றாங்க? என்ன காரணத்தினால பயத்தோட வாழ்றாங்க? அவங்க மத நம்பிக்கையின்படி அவங்க வாழ முடியாத சூழல் என்ன இந்தியா உருவாக்கிருச்சு? தயவுசெய்து சொல்ல பார்ப்போம். அப்படி சொன்னார்னா ராகுல் காந்தி பேசுற நியாயம் இருக்கு. என்ன உருவாயிருக்கு? கிடையாது. அதே மாதிரி இஸ்லாமியர் வேற, தீவிரவாதி வேற. தீவிரவாதி இஸ்லாமியர் பின்னாடி ஒழிச்சுக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக முக்கியமாக ஆர்டிகல் 370 நீக்கினது இருக்கு இல்லையா, வேற எந்த அரசாங்கம் நீக்க முடியாது. அது நீக்கினது வழியாக ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இங்களுடைய தீவிரவாத இயக்கத்தின் மீது உருவாக்கியிருக்காங்க. அது தீவிரவாத இயக்கத்தில் மிக முக்கியமானது இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், மாவோ இயக்கங்கள். இந்த லெப்டிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே பெரிய அச்சத்தோட வாழ்றாங்க. பெரிய லெவலில் இவங்க மீது தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இந்த அரசாங்கம் 10 வருஷத்துல இந்த தீவிரவாத நடவடிக்கையில் ஒட்டுமொத்தமாக கட்டுக்குள்ள வச்சிருக்கு. எது? இந்த பாஜக தலைமையான அரசு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நேத்து முந்தா நேத்து கூட தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களை என்னையே தொடர்ந்து கைது செய்யுது. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 4 பேர் தமிழ்நாட்டிலே கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க? வெளிநாடுலேருந்து இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்தினோட தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட காசை வாங்கி உள்நாட்டில் எங்கடா எதாவது செய்யலாம் அப்படின்னு தெரியுறீங்க. ஏதாவது செஞ்சதுக்கு அப்புறம் கைது பண்றது புத்திசாலித்தனமா, இல்லை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடியே கைது பண்றது புத்திசாலித்தனமா? அப்போ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் தீவிரமாக வேலை பார்க்குது. தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிராக மிக தீவிரமாக இந்த அரசாங்கம் செயலாக்கம் பண்ணுது. ரைட்டா? இதை நம்ம பாராட்டணுமா, இல்லாட்டி 10 குண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் ஏமா நடவடிக்கை எடுக்கணும் வந்து நிக்கணுமா? எனவே என்னையே போன்ற அமைப்புகளை வச்சு தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் தீவிரமாக செயல்படும் போது யார் பயப்படுவா? அந்த மதத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தீவிரவாத நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நபர்கள் தான் பயப்படணும் ஒழிய அந்த மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய இஸ்லாமியர், கிறிஸ்தவர் மட்டும் கிடையாது, எல்லா சிறுபான்மையின மக்களும் எடுத்துக்கோங்களேன். என்னை கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின மக்களே கிடையாது. அந்த மதத்தினுடைய பெரியவர்கள் முன் வந்து இதற்கான நீண்டகால தீர்வை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய அதுக்குள்ள வந்து இவங்க அடாவடி அதுவரை பார்க்கவே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகளாகட்டும், இல்லாட்டி சீனாவாகட்டும், இல்லாட்டி மத்திய கிழக்கு நாடுகளாகட்டும், இந்த எந்த நாடுகளும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் மத நல்லிணக்கம் இருக்கு. ஒவ்வொரு மதத்துக்கான நம்பிக்கையின் மீது எல்லா பேருமே நம்பிக்கை வச்சிருக்கோம், அதை மதிக்கவும் செய்யறோம். எனவே இங்க உட்கார்ந்து ராகுல் காந்தி யாருக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இங்க யாரும் பயத்தோட வாழவும் கிடையாது. யதார்த்தத்தை மக்கள் பேசணும். யதார்த்தத்தை மக்கள் எல்லா பேரும் சுத்தி பாருங்க. எத்தனை பேர் பயத்தோட வாழ்றீங்க? மற்ற நாடுகள் அப்படியா நிலைமை இருக்குது. எனவே ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த சிறுபான்மை மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்றது பூச்சாண்டி இருக்கு பாருங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு எந்த வித அர்த்தமும் கிடையாது. அவர் சொல்றதா இருந்தா ஏதோ புள்ளி விவரத்தோட சொன்னார் வச்சுக்கோங்க, இல்லாட்டி இதான் மதத்தினுடைய விஷயங்கள் அழுத்தப்பட்டதுன்னு சொன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் சொல்ல முடியும். பொத்தாம் பொதுவா பாஜக என்ன பண்ணுதுன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுது. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வர, அதே ரெண்டாவது விஷயம். அது என்ன அப்படின்னா டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. பண மதிப்பீட்டு நடவடிக்கைகள் மூலமாகவும் ஜிஎஸ்டி மூலமாகவும் பெரிய அளவில் இங்கே பொருளாதாரம் சரிஞ்சு போச்சுன்றார். பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு சரியில்லைன்றதை அவர் எப்படி சொல்லணும்னா புள்ளி விவரத்தை எடுத்து சொன்னார்னா நம்ம தெளிவாக பதில் சொல்ல முடியும். அவர் புள்ளி விவரத்துக்குள்ளே போல, அதனால சொல்றல இந்த சினிமா படத்தில் வர வசனம் பேசிட்டு போறாப்புல. அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம் இருக்கு பாருங்க, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிஸ்டம், அதை நிறைய பேருக்கு தெரியாது, இல்லாட்டி புரியாத நபர்கள் வேணா ராகுல் காந்தியை பற்றி பாராட்டு தெரிவிக்கிறான். இந்தியாவில் நூற்றுல எத்தனை பேர் தங்களுடைய இன்கம் டேக்ஸ், அதாவது தங்களுடைய வருமானம் என்னன்னு கவர்மெண்ட் சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள்லேயே 100ல் ஒருத்தர் கூட கிடையாது. அதாவது நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி 1% கூட கிடையாது. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருப்பாரு, 4 ஹோட்டல் எக்ஸ்ட்ரா கட்டியிருப்பாரு, அதை வச்சு வருமானமும் வந்திருக்கும், அதை வச்சு 10 வீடு கட்டியிருப்பாரு, அதை வச்சு அவர் வாடகை விட்டுருப்பாரு. ஆனால் எந்த இன்கம் டேக்ஸும் கட்ட மாட்டார். அப்ப எந்த இன்கம் டேக்ஸும் கட்டலைன்னா நாடு எப்படி இயங்கும்? இந்த நடவடிக்கை நம்புங்க, இப்படி ஒரு போட்டு சம்பாதிச்சிருப்பாங்களா, ஐடியில் வேலை வைப்பார். ஐடியில் ஏதோ ஒரு பையன் வேலை வைப்பான், அவனுக்கு சொந்த வீடு கூட இருக்காது, ஆனால் ஐடியில் ஒரு 40,000 50,000 வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோங்க, அவன் இன்கம் டேக்ஸை ஒழுங்காக கட்டுவான். அதாவது இந்த நாடு எப்படி இருக்குன்னா, நேர்மையாக ஒரு பக்கத்து கஷ்டப்பட்டு இருக்கான் ஒருத்தன், இன்னொரு பக்கத்து கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்தையும் மறைச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். இது நாட்டை நடத்துகிற போக்குலேயே மிக கேவலமான போக்கு. இந்த சிஸ்டத்தை மாற்றி அமைக்கணும். இந்த சிஸ்டத்தை மாற்றுறதுனா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் வருமான கணக்குனா என்னன்னு தெரியணும். இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல எல்லாமே வங்கி பண பரிவர்த்தனையா மாறணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டாங்க. இதன் மூலமா என்ன தெரியுது அப்படின்னா, எவனுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன வருது, எந்த கம்பெனிக்கு எவ்வளவு வருதுன்ற ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடிஞ்சு. இதன் விளைவு என்ன அப்படின்னா, 2022 ஏறக்குறைய 3 கோடி பேர் தங்களுடைய இன்கம் டாக்ஸை ஃபைல் பண்றாங்க. 2021-22 ஏறக்குறைய 5 கோடி பேர், 2022-23 சும்மா 7 கோடி பேர், 2023-24 லாஸ்ட் டிசம்பர்ல அது 8 கோடி 70 லட்சம் பேர். அது ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு கூடி வருது உங்களால புரிஞ்சு முடியுதா? இவ்வளவு பேர் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய நபர்கள் தான். நான் சொல்ல முன்னாடி அந்த கணக்கில் ஒளிஞ்ச நபர்கள். இப்ப அது விதமாக மறைக்கிறது ஒரு கடினமான சூழலை உருவாயிருக்கு. அதன் விதமாக தனிநபர்களுடைய வருமானம் என்னன்னு அரசுக்கு தெரிவிக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அதனாலேயே நமக்கு வருமானம் இரட்டிப்பா மாறுது, இரட்டிப்பாகுது. அதாவது இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், இன்னும் ஜிஎஸ்டி வருமானம் ஆகட்டும், இது எல்லா பக்கத்துமே அரசுக்கு நேர்மையாக வர வேண்டிய வருமானம் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு அதிகரிக்குது. அது ஒரு சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க ஜப்பான் போல மாறணும், சிங்கப்பூர் போல மாறணும், இல்ல அமெரிக்கா போல மாறணும் பேசினா பத்தாது. ஜப்பான்ல இருக்கக்கூடிய 100ல் 90% மக்கள் தங்களுக்கு என்ன இன்கம் டாக்ஸ் காட்டுவியா? நீ காட்டுவியா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. இங்க 3% பேரும் காட்டியிருக்கேன் இப்போ வரைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு 130 கோடி மக்களுக்கு ரீச் பண்ணி, அதாவது நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும், மெசேஜ், இமெயில், ஃபோனு, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டுமே எவ்வளோ பேர் கட்டுறேன்? 8 கோடி பேர் கட்டுறேன், அவ்வளோதான். இந்த நிலைமையில் இருக்குது நாடு. ஆனால் ஜப்பான் போல மாறணும். இன்கம் டேக்ஸ் கட்டவே தேவையில்லை, என்னன்னாலும் கட்டணும்ல. நீ கட்டுற 0 கூட கட்டிக்கோ, எனக்கு என்ன வருமானம் வரும்னு கட்டணும்ல. வருமான கணக்கே என்கிட்ட கேட்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டை மக்களை கஷ்டப்படுத்தாம அதே நேரம் அவங்களுக்கு புரிய வச்சு கொண்டு போக வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமையா இல்லையா? அதை இந்த அரசாங்கம் செய்யுதா இல்லையா? செய்யுது. அப்ப இந்த சிஸ்டத்தை சரி செய்யாமே போவோமா? உருப்படாத நாடு. சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்யப்படும் போது இயற்கையாக ஏற்படக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா இது நிச்சயம் சொல்றேன், நீண்ட காலமாக இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட வேண்டிய முக்கியமான மாற்றம். இது IMFல இருந்து எந்த டேட்டாவும் எடுத்துங்க, அதாவது மன்மோகன் பீரியட்ல இருந்து எதை வேணாலும் எடுத்து சொல்லுங்க, நான் ஆதாரத்தோடு சொல்ல தயார். எனவே ராகுல் காந்தி பேசும்போது என்ன பேசணும் அப்படின்னா, எந்த இடத்துல பொருளாதார கட்டமைப்பை இவங்க சிதைச்சாங்க, எந்த இடத்துல இவங்களுடைய நடவடிக்கைகள் சிதைக்கப்பட்டது, அது நீண்ட காலமாக எப்படி சிதையும் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார விவகாரங்களை எடுத்து புள்ளி விவரத்தோட பேசலாம் வச்சுக்கோங்க, அதுக்கு பதில் கொடுக்க முடியும். அதை விட்டுவிட்டு எல்லா பேருக்கும் வேலை வாய்ப்பு இல்லை, ஜிஎஸ்டி வந்தனால தொழில்கள் நசுங்கிருச்சு, அந்த பக்கத்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இப்படி பேசணும் வச்சுக்கோங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் அதனால தான் கஷ்டப்படுறோமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொதுப்படையாக பேசலாம், சினிமா படத்துக்கு நல்லா இருக்கும். ஒரு அரசாங்கத்தை நடத்தி தான் எதிர்காலத்தில் ஒரு பிரதமராக வரும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி பேசி தெரியக்கூடாது. அதுக்கடுத்து ஜிஎஸ்டிக்கு அடுத்து அவர் வர்றது டிமானிட்டைசேஷன், பண மதிப்பீட்டு நடவடிக்கைகள். பண மதிப்பீடு பண்ணாங்க இல்லையா, அதுல ஒட்டுமொத்த பொருளாதாரமும் குறுக்கு உடைஞ்சு போச்சு.
யாருக்கு குறுக்கு உடஞ்சு போச்சு? அதையும் நான் சொல்றேனே. பண மதிப்பீட்டு நடவடிக்கைகள் அதுக்கப்புறம் 2 வருஷத்துல இந்தியா முழுவதும் 2.24 லட்சம், 10,000 20,000 கிடையாது, 2.24 லட்சம் செல் கம்பெனிகள், அதாவது கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்திரக்காக உருவாக்குற நிறுவனங்கள். அந்த நிறுவனத்தோட எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறது எதுக்குன்னா அவங்க கருப்பை நல்ல பணமா மாத்துறதுக்கு. அந்த நிறுவனங்களோட எண்ணிக்கை சுமார் 2,24,000 நிறுவனங்களை 2 வருஷத்துல இழுத்து மூடிச்சு இந்த கவர்மெண்ட். அதை தவிர சுமார் 3,40,000 சுமார் 3,40,000 டைரக்டர்ஸ், அதாவது ரோட்ல போற ஒரு சித்தாளு, இது கொத்தனாரு, ஒரு மனநலம் சைடில் ஆகுங்க, இவங்கெல்லாம் கூட்டி வந்து டைரக்டரா போட்டு இவங்க நிறுவனம் நடத்துவாங்க. அந்த நிறுவனத்துக்குள்ள காசும் புழங்கும். ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தை இவங்கள மூடிடுவாங்க. இந்த மாதிரி கண்டறியப்பட்ட போர்டு டைரக்டர்ஸோட எண்ணிக்கை அளவு 3,40,000. இந்த அளவுக்கு 2 வருஷத்துல கண்டுபிடிச்சு இழுத்து மூணானுங்க. எனவே பண மதிப்பீட்டு நடவடிக்கைன்றது நீங்க எதை வச்சு அளவிடப்படணும் அப்படின்னா, இங்க ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தை அந்த நடவடிக்கை மூலமாக என்ன திருத்தப்பட்டது, அதுல எந்தெந்த இடத்துல திருத்தப்பட்டது, என்னென்ன குறைகள் இருக்குது, இது ஆரோக்கியமான பேச்சு. நீ அடுத்த பிரதமர் வரையா இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் தப்பு, அதுல இதெல்லாம் சரி, இப்படி எடுத்து பேசினா பரவாயில்ல. ஒட்டு மொத்தமாக எல்லாமே தப்புங்க அப்படி பேசுறது இந்த ரோட்ல போற பாருங்க, அவன் கூட பேச முடியும். அந்த புண்ணியவானுக்கு சொல்றீங்க கேளுங்க, யாரு? ராகுல் காந்திக்கு எடுத்து சொல்லுங்க. ஒருத்தெல்லாம் மைனஸ்ல இருக்குது அக்கௌண்ட், ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட் மைனஸ்ல இருக்குது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் 2,800 கோடி அதில் டெபாசிட் ஆகுது. மைனஸ்ல இருக்கிற எப்பறம் 2,800 கோடி டெபாசிட் பண்ற? அதாவது பிடிபட்டு அதுக்கு ஃபைன் கட்டினா கூட பரவாயில்ல, ஒரு 1000 கோடி கிடைச்சா போகும்னு நினைக்கிறானா? இவன் எந்த அளவுக்கு மறைச்சு ஊர்ல தெரிஞ்சிருப்பான். 35,000 நிறுவனங்கள் சார்ந்த சுமார் 55,000 பேங்க் அக்கௌண்ட இவங்க ஃப்ரீஸ் பண்ணதுல சுமார் 17,000 கோடி இருந்துச்சு. எனவே ராகுல் காந்தி தன்னுடைய பொறுப்பு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. சும்மா இந்த தெலுங்கு படத்தையும் தமிழ் படத்தையும் யாராவது எடுத்து கொண்டு போய் ஸ்டாலின் கொண்டு கொடுத்து நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு வசனம் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் திடீர்னு சிவன் படத்தை காமிச்சிட்டாப்ல. சிவன் படத்தை பாருங்க, சிவன் என்ன தெரியுமா சொல்லி தராரு? என்ன சொல்லி தராரு? அகிம்சை சொல்லி தராரு. எந்த ஒரு உனக்கு அகிம்சை சிவன் சொல்லி கொடுத்தாரு? எனக்கு தெரிஞ்சு சிவன் பக்தர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, முற்றிலும் அழித்தொழிப்பார். இதுதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. முற்றிலும் அழித்தொழிப்பார். ஒன்னுள் இருக்கக்கூடிய ஆணவத்திலிருந்து எல்லா விதமான விஷயங்களையும் அழித்தொழிப்பார், உன்னையும் சேர்த்தே தான். இந்த விதமான மிக முக்கியமான ஆன்மீக தத்துவத்தோட இயங்கக்கூடிய இந்த இடத்துல அவர் ஹிந்துவை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. விஷயம் என்ன அப்படின்னா, இப்போவாது பேசுறீங்களே, அது பேசுறதுக்கு எவனும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு பேசவா 4 பேர் இருக்கீங்களே. இந்து கோவிலோட நிலங்களை எவனாலும் சுருட்டலாம், இந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எவனா என்ன வேணா பண்ணலாம், அடாவடித்தனம். இந்த தமிழ்நாட்டில் பாரு HRNC ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கிட்டு தான் இந்து கோவிலோட நிலங்களை எங்கெங்கெல்லாம் தேடி பிடிச்சி கேள்வி கேட்பார்களையோ அங்கெல்லாம் பட்டாசு இல்லாமல் 1970 வித்து தீராங்க. வித்து திண்டவே அவன் இந்த ஆட்சியின் மிக நெருக்கமாக இல்லையா? எனவே இதெல்லாமே நேற்று யாரும் பேசவே இல்லை. இந்துக்கள் பெருந்தன்மையோடு நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கேயே தீவிரமான மதமாற்றம் நடந்துச்சு. அந்த மதமாற்றம் நடக்கிறதுக்கு என்ன சொன்னானுங்க, இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டானுங்க. ஒரு ஆன்மீக தேடலோட ஒரு மதத்தை நோக்கி இன்னொரு மதத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்க, இல்லை இன்னொரு ஆன்மீக நம்பிக்கை நோக்கி நகர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனா இங்க என்ன நடக்குது? இங்க நடக்கிறது எல்லாமே இந்த MLM கம்பெனி மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு கூத்து ஒரு போட்டு போயிருக்கு. இன்னொரு பக்கத்து இவங்க சோசியல் இஷ்யூ எல்லாமே அந்த மதத்தின் மீது போட்டு, இந்து மதத்தின் மீது போட்டு அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லி மதம் மாத்திருந்தாங்க. இது எல்லாமே இங்க அயோக்கியத்தனமான வேலைன்னு சொல்லுவேன். எந்த நாட்டில் இல்லாத எல்லா அயோக்கியத்தனமும் இங்க இருந்து நீ பேசியிருந்தாங்க. எல்லா ஊர்லயும் பேசுனா நான் பேச ரெடி. ஆனா எல்லா மதமும் புனிதமானது, இங்க தோன்றிய ஆன்மீக நம்பிக்கை எல்லாமே மோசமானதுன்னு பேசுனேன். இங்கேயாவது பேசுறீங்க 30 வருஷமா, அதை இன்னைக்கே ராகுல் காந்தி பேசுனது உண்டா? ஆனா இன்னைக்கு சிவன் படத்தை தூக்கிட்டு போயிட்டு பார்லிமெண்ட்ல நிக்க வச்சவேன் எதுக்கு உட்கார்ந்து பாருங்க, அவன் தானே. எனவே சிவன் படத்தோட தூக்க வச்ச வகையில பாஜக அரசியல் ரீதியா மட்டும் கிடையாது, சித்தாந்த ரீதியா வெற்றி பெற்று நான் சொல்லுவேன். சரிதான். அதுக்கப்புறம் அக்னிவீரை பத்தி பேசிட்டாரு, லேபரை பத்தி பேசுறா பாருங்க, அது முக்கியமான கண்டெடுங்கன்றாங்க. அதுவும் படிச்சவங்க போட்டுருக்காங்க. ஏதோ அறிவு இருக்கிறவங்க போடலான்னு தெரியல. ஏன்னா நீங்க ஹிட்லர்ல ஆரம்பிச்சு யார வேணா எடுத்துக்கோங்க, பக்கத்துக்கு சைனா கூட எடுத்துக்கோங்க. நீங்க அதிகப்படியான மேன் பவர் கூட ஒரு இடத்துல அவங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க பணப்புழக்கத்தை உருவாக்க முயற்சி பண்றீங்க. அந்த பணப்புழக்கம் முயற்சி பண்ற இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கணும். அந்த வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சுமையாகவும் மாறிடக்கூடாது. இப்படியான இடத்துல என்ன நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பாங்க எல்லா கவர்மெண்ட்டும். இவர் ஹிட்லரோட எக்கனாமின்னு தனியா ஒன்று இருக்குது, 5 வருஷம் அந்த நாட்டை எப்படி தூக்கி நிப்பாட்டாரு. அது எல்லாமே என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்டது, அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்பு சம்பந்தப்பட்டது. அந்த அடிப்படை கட்டமைப்புல மிக முக்கியமான இந்த பார்டர் இல்லையா, இது எல்லாத்தையும் கட்டமைப்புல முன்னேற்றுறது. அதனால 2 விஷயங்கள் சாத்தியப்படுத்த முயற்சி பண்ணுது. ஒன்று பார்டரை ஸ்ட்ரெச் பண்ண முடியும், இன்னொன்று என்ன அப்படின்னா காசு புழக்கத்தை உள்நாட்டில் உருவாக்க முடியும். பெரிய சுமார் 25,000 to 30,000 கோடி காசு புழக்கத்தில் ஒரு நாட்டில் உருவாக்க முடியும்னு இந்த அரசாங்கம் நம்புது. அதே விதமா ராணுவ வீரர்கள் எடுக்கிறத குறைக்கல இந்த அரசாங்கம். ராணுவ வீரர்கள் எல்லா வருஷமும் எவ்வளவு எடுப்பாங்களோ அதே தான் எடுக்கிறாங்க, அது எந்த விதத்திலும் குறைக்கவே இல்லை. ஒட்டுமொத்த டிஃபென்ஸ்ல ஆர்மி ஆகட்டும், நேவி ஆகட்டும், இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும்,
இதுக்கு தேவையான எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே ஆள் எடுப்பு குறைக்கவே இல்லை. இவங்க கூடுதலாக ஆள் எடுக்க விரும்புகிறாங்க. அந்த கூடுதலாக ஆள் எடுக்க விரும்புகிறாங்க இந்த பார்டரை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. அவங்கள பின்னாடி என்னவா இதை ட்ரைனிங் கொடுக்க முடியும், இதை முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்னவா ஆவாங்க, இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக ராகுல் காந்தி இங்கே உட்காந்து பேசினா வச்சுக்கோங்க, அதை வச்சு பதில் சொல்ல முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எடுத்த லேபருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி, அதாவது அவங்களுக்கு எதிர்காலம் என்னன்னே தெரியாத ஒரு அக்கறையே இல்லாத அரசா இருக்கு. அப்படி அக்கறை இருக்கிறது அந்த குறிப்பிட்ட திட்டத்தின் மூலமாக முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன எதிர்காலம் அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்றத பத்தி பேசினா இன்னும் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு முடிச்சவனுக்கே எதிர்காலம் என்ன மண்ணாங்கட்டியாக இருக்குது. அவனாவே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் போயிட்டு அக்னிவீருக்கு, நாட்டுக்குள்ள எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லை. நீங்க அக்னிவீருக்கு போயிட்டீங்க. அக்னிவீரில் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்த பையன் நல்ல மேன் பவரா வெளியேறான். அதாவது இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வெளியே வராம இருங்க, அவனை விட அவன் நல்லா இருக்கான். கடைசியான விஷயத்துக்கு வரேன், அது என்ன, மணிப்பூர். மணிப்பூரை பத்தி நீ என்ன பேசணும்? மணிப்பூர் சிவில் வார். சரி, சிவில் வார். சிவில் வார் பொதுவாக எதனால வரும் நீனே சொல்ல. அரசாங்கத்தினுடைய ஒரு மோசமான செயல்பாடு சிவில் வார் இருந்துச்சா? அங்கே அதுவும் வந்திருக்கு? கிடையவே கிடையாது. ஒருவேளை மன்னர்கள் ஆட்சியிலே இருந்து அதற்கு சார்பாகவே நடந்துருச்சா அப்படின்னா அங்கே சிவில் வார் வரலாம். அப்படி நடந்துச்சா? கிடையாது. இல்லாட்டி பட்டினி சாவுகள் அதிகமாக இருக்கு, பெரிய அளவில் பட்டினி ஒரு பக்கம் இருக்கு, பஞ்சம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பெரிய அளவில் செல்வ செழிப்பா இருக்கு, அப்படி இருக்கா? கிடையாது. அங்கே நடந்திருக்க என்ன? இப்படி எதுவுமே கிடையாது. அரசாங்கத்தினுடைய தவறால் அங்கே சிவில் வார் 3 இருக்குன்னா நீங்க சொல்ற நியாயம் இருக்கு. அங்கே நடந்திருக்கிறது நீண்ட காலமாக அவங்களுக்குள்ள மெல்ல உருவான ஒரு தீ, நீண்ட காலமாக அவங்களுக்குள்ள உருவான ஒரு கான்ஃபிளிக்ட். இங்கே ஜாதி சண்டை இருக்கிறது இல்லையா, 2 இனங்களுக்கு இடையான ஒரு பகையை நீண்ட காலமாக வளர்ந்துட்டு இருக்குது. அந்த பகை வளர 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 ஒரு கட்டத்தில் அது முழுவதுமாக வெடிச்சு செதறது. அதுதான் இங்கே நடந்துகிறது. இப்போ இதில் அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? என்னமோ இன்னைக்கு போய் நாளைக்கு முடிச்சுடுவார் ராகுல் காந்தின்ற விதமாக பேசியிருக்காரு. இந்த விதமாக 2 இனக்குழுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல வேணால் எடுத்துக்கோங்க, அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்க முடியும்னா 2 இனக்குழுக்கள்லையும் இருக்கக்கூடிய குழுக்களை கூப்பிட்டு அதில் நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட முடியும். அந்த நல்லிணக்கத்தை உருவாக்குற இடத்துல நீங்கள் இந்த ஆயுதமேந்திய குழுக்களை அதை ஒடுக்கணும். இந்த முயற்சி தான் தீவிரமானது. இந்த முயற்சி அவங்க எடுத்தாங்களா இல்லையா? இப்போ கூட தெளிவா ஒரு வாரத்துக்கு முன்னாடி 100 நாள் திட்டம்னு கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆன் மணிப்பூர் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கமிட்டியை போடுறாங்க. இந்த கமிட்டி ஒரு போட்டு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுத்து இருக்குது. ஆனால் பேரலா 4 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மைத்தின மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்கே கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பேரணியே போறாங்க. எதுக்கு? அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குக்கியின மக்களுக்கு எதிராக, குக்கியின மக்களை முழுமையாக இங்கிருந்து விரட்டி அடுங்க, இல்லை தனி நாடை கொடுங்க, எங்கள்கிட்ட இருந்து பிரித்து விடுங்க அப்படின்னு மாணவர்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் அது போராட்டம் நடந்துருக்குது. அந்த போராட்டத்தை கட்டமைக்க முடியுது. அந்த போராட்டம் இங்கே பரவதான் செய்யுது. அதுக்கு காரணம் 2 வாரத்துக்கு ஒருத்தர் கொல்ல வேண்டியது ஏதாவது ஒரு கும்பல் அந்த தீயை அணையாமல் பார்த்துக்குது. இதில் அரசாங்கம் என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யதான் செய்யுது. அரசாங்கம் எந்த இடத்துல தவறு பண்ணுன்றத ராகுல் காந்தி சுட்டி காட்டினா வச்சுக்கவே சரியா இருக்க முடியும். அந்த இடத்துல முழு பொறுப்போட ஒரு அரசாங்கம் செயல்பட்டாலுமே கூட இந்த மாதிரி 2 இனக்குழுக்களுக்கு இடையான பிரச்சனைன்றது 1 நாள் 2 நாள்ல உருவானதும் கிடையாது, 1 நாள் 2 நாள்ல முடிய போறதும் கிடையாது. அப்ப இதுல என்ன அதிகபட்சம் எடுக்க முடியும்னா ஆயுதம் தாங்கிய குழுக்களை முழுமையா ஒழிக்க முடியும். இன்னொரு பக்கம் இந்த மக்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்கான பேரணிகள் உருவாக்குறது, கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறது, 2 பேருக்கு இடையான ஒற்றுமை எந்த அளவுக்கு தேவைன்றது, ஒற்றுமையா இருந்தால் என்ன நல்லா நடக்கும் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்றது. இந்த பிரிவினைன்றது என்னமோ மணிப்பூர் மட்டும் கிடையாது. நம்ம ஊர் கமுதி, ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் வெவ்வேறு விதமாக இருக்கும். 2 ஜாதி இருக்கலாம், 2 மதமாக இருக்கலாம், 2 மொழியாக இருக்கலாம், எங்கேயா பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைலாம் மெல்ல மெல்ல இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் நல்லிணக்கத்தை உருவாக்கி அங்கேயே அந்த விஷயங்களை அமர்த்துறோம். மணிப்பூரில் 10 கடி எரியுது. அந்த 10 கடி எதுக்கான அந்த 2 இனக்குழுக்கள் தான். எங்கேயா எவனா ஒருத்தர் பார்லிமெண்ட்ல நேர்மைன்னு ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்லுங்க, இந்தியா மீது கெட்ட பேரை உருவாக்குறதுக்காக இது இந்துக்களுக்கும் கிறிஸ்தவருக்குமான பிரச்சனை உலகம் முழுவதும் பேப்பர் எழுதும் போது எவனா ஒருத்தர் முன் வந்து கண்டிச்சியா இல்லையா? எவனும் கண்டிக்க கிடையாது. அங்க நடக்கிறது மைதீன மக்கள் ஒட்டுமொத்தமாக 300க்கும் மேற்பட்ட சர்ச் எரிக்கப்படும் சொன்னப்ப இந்து குழுக்கள்லாம் சேர்ந்து கிறிஸ்தவ சர்ச்சை ஃபுல்லா எரிச்சுட்டாங்க அப்படின்னு பரப்புனாங்களா இல்லையா? CNN பரப்புனா இல்லையா? ஆனா ஏற்கனவே 300க்கும் மேற்பட்ட சர்ச்சில் மைதீன மக்கள் சார்ந்த சர்ச் வந்து சுமார் 100, குக்கியின மக்கள் சார்ந்த சர்ச் வந்து சுமார் 200. குக்கியின மக்கள் ஏறக்குறைய 90% கிறிஸ்தவர்கள். மைதீன மக்கள்ல இஸ்லாமியர்களும் உண்டு, கிறிஸ்தவர்களும் உண்டு, இந்துக்களும் உண்டு. இப்படிதான் சொல்லணும். அதுல இது என்னன்னே தெரியல, ஒரு அமல்மெண்ட் கொண்டு வராங்க, அவங்களும் எஸ்டின்னு அறிவிக்கிறாங்க. அதனால பிரச்சனை மூடுக்குது. அவங்களும் எஸ்டின்னு அறிவிக்கும் போது பிரச்சனை மூடுது. அதை இங்க பேசுறதுக்கு எவனுமே கிடையாது. ஏன்னா மைதீன மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் வச்சுக்கோமே, தமிழ் பேச எல்லா எஸ்டி சொல்ல முடியுமா? அதுக்குள்ளேயும் ஒடுக்கப்பட்ட மக்கள்,
பட்டியலின மக்கள் இருக்காங்களா இல்லையா? அதே மைதியின மக்களுக்குள்ளே இருக்காங்க. அதுவே ஒரு மைனாரிட்டி, அதுக்குள்ளே ஒரு மைனாரிட்டி இருக்குது. அதாவது அதுக்குள்ளே ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுடைய நலன் சார்ந்து எவனா பேசுறானா? நீ என்ன பேசணும்? ஒட்டுமொத்தம் மைதின்னு பேசாம அதுக்குள்ள என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் இருக்குது அதெல்லாம் எடுத்து எவனா பேசுவானா? எதுவுமே ராகுல் காந்திக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. எதையுமே தெரியாம தான் ஒரு ஒப்பாரி ஒன்று வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ராகுல் காந்தி சூப்பரா பேசிட்டாரு, ராகுல் காந்தி அதிரடி, ராகுல் காந்தி சரவடி, நீ பொத்துறியா? இவங்கெல்லாம் பெரும்பாலும் செய்தி நிறுவனத்துக்கே லாய்க்கு இல்லாதவன்ற ஒன்று எழுதுறாங்க. ஒரு உருப்படியா ஏதாவது விஷயத்தை எடுத்து அதை சரியா புள்ளி ஒருத்தர அணுகவோ அது விஷயம் என்னன்னு மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த இவங்க விரும்பவே இல்லை. இவங்க பண்றது எல்லாமே என்னன்னா ஒரு சினிமாத்தனம் தான். அதை பண்ணிட்டால் இதை பண்ணிட்டா வரலாற்றிலே முதல் முறையாக 100 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு. எனவே ராகுல் காந்தி பேசணும்னு லூதர் கிங் கூடிய மிகச்சிறந்த உரை அப்படி போன்றது கிடையாது. ராகுல் காந்தி பேசுறது நம்ம தமிழ் சினிமால டி ராஜேந்திரன் பேசுவார்ல, வாடா எம் மச்சி வாழக்கா பச்சின்னு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ரைமிங்கா, அந்த அளவு தான், வேற எதுவும் கிடையவே கிடையாது.